சில நேரங்கள்ல மத்தவங்கள உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல, சப்போஸ் உங்கள யாராவது அவமானப்படுத்திட்டாங்கங்கும் போது மனசுல வச்சு உங்கள மாரி பழி வாங்குறதுக்கு யாரும் கிடையாது. அதையும் இந்த விருச்சிக ராசிக்கு எடுத்து சொல்லலாம். வாய்ப்பு கிடைக்கும்போது மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நல்லதையும் சரி, கெட்டதையும் சரி. உங்ககிட்ட பொறுப்பு இருக்கு அப்படின்னா, அது யாருக்கு எப்படி குடுக்கணுமோ, அத நீங்க முன்னாடி நின்னு கரெக்ட்டா பிரிச்சு குடுத்துருங்க. பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா ராகு பகவானுடைய பார்வை இருக்கு. நாளைக்கு நீங்க சரியாவே செஞ்சாலும் கூட, நல்லவங்களா இருந்தா கூட, தேவையில்லாத வீண் பழி பாவங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. 2, 5 உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னாவே எப்பவுமே என்ன பண்ணுங்க, வீட்டுல பெரியவங்களை மதிச்சாவே போதும். அவங்க தேவைகளை நீங்க செஞ்சு கொடுத்தாவே உங்களுக்கு 2, 5 அழகா இயக்கத்தை கொடுக்கும். லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. சரிங்களா? கேது பகவான் 9ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சனி பகவான் 5ல இருக்காரு. அதே மாதிரி குரு பகவான் 9ல இருக்காரு. கௌரவமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் நீங்க ஃபேமிலி கிட்ட சொல்லி அதை அரேஞ்ச் மேரேஜ மாத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்டிலிருந்து மீனாட்சி வெங்கடேசன். ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க. 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ 2026ஆம் ஆண்டுல முக்கியமான விஷயங்கள், நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு கூடுதலா தரேன் உங்களுக்கு. சரி, விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரங்கள் இயங்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஷாகம் 4ஆம் பாதம், அதே போல அனுஷம் 4 பாதமும், கேட்டை 4 பாதமும். இந்த விருச்சிக ராசி செவ்வாய் பகவானுடைய ஆட்சி பெற்ற வீடு. சரிங்களா? அப்போ நீங்க எப்படி இருப்பீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, மேக்சிமம் பாத்தீங்கன்னா அனாவசியமான கோபங்கள் வராது. அதே போல தேவையற்ற விஷயங்கள் அதிகமா மூக்கு உழைக்க மாட்டீங்க. மற்றவங்க விஷயத்துல கலந்துக்க மாட்டீங்க. ஆனா உங்ககிட்ட ரகசியங்களை வாங்க முடியாது. எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அது வாய் விட்டு கேட்க மாட்டீங்க. ஃபேமிலிக்குள்ள உங்க கடமையை பொறுமை கரெக்டா செய்வீங்க. எந்த இடத்துலயும் யாருக்கும் விட்டு கொடுக்காம நீங்க பக்குவமா செய்வீங்க. அது ரொம்பவும் இங்க சிறப்பு வாய்ந்தது. சரி, இந்த விருச்சகம் பாத்தீங்கன்னா தேல். தேல் பாத்தீங்கன்னா சீண்டுனா மட்டும்தான் கொட்டும். ஆனா தேலோட குணம் கொட்டுறது தானே. அந்த மாதிரி உங்களை யாராவது சீண்டுனா மட்டும்தான் உங்களுக்கு கோபங்கள் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க பாட்டு இருப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல மத்தவங்கள உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல, சப்போஸ் உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்கும் போது மனசுல வச்சு உங்களை மாதிரி பழி வாங்குறதுக்கு யாரும் கிடையாது. அதையும் இந்த விருச்சிக ராசிக்கு எடுத்து சொல்லலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நல்லதையும் சரி, கெட்டதையும் சரி. சரிங்களா? அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் விருச்சிக ராசியில் நீங்க இருப்பீங்க. சரி, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி உங்க அனைவருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் அள்ளி தரட்டும் என்று மனதார வாழ்த்துகளும் கூறிக்கொள்கிறேன். சரி, புத்தாண்டு பலன்கள். முதல் எடுத்ததுமே குடும்பம் தான். இப்போ குடும்பம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை குறிக்கும். அப்ப 2க்குண்டான அதிபதியான குரு பகவான் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு 8ஆம் இடத்துல கோச்சாரத்துல இருக்காரு. ஆனா இன்னைக்கு அதிச்சார வக்ரத்திலயும் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த வருடம் அப்படிங்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு மே மாசம் தான் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது. அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க கவனமா தான் இருக்கணும். அது மேக்சிமம் இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் பயணிக்கும் பொழுது ஏப்ரல் மாசம் வரைக்குமே நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படிங்காகவும், இல்ல குடும்பத்துக்காக வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய சூழல். ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏப்ரல் மாசத்துக்கு மேல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா 2, 5க்கு அதிபதி ஆயிட்டாரு குரு பகவான். அவரு 8ல இருக்கும்போது உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த யோகம். குரு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றம். என்ன, உங்களுடைய ராசியை பாத்தீங்கன்னா பார்க்க போறாரு 5வது பார்வையா. 7வது பார்வையா முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பாரு.
9வது பார்வையா உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். தன் 2 ஆட்சி வீட்டையும் வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாருங்க, அந்த கிரகம் அமைப்புல பார்வை இருக்கு. சரிங்களா? அப்ப தனாதிபதி இங்க உச்சம், பூர்வ புண்ணியாதிபதியும் உச்சமா இருக்காங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வேற பாக்குறாங்க. உங்களுக்கு தேவையான பூர்வீக சொத்துக்கள், குடும்பத்திற்குரிய பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாகும். எதிர்பார்ப்பு எல்லா விஷயம் கிடைக்க கைகூடி வரும். நினைச்ச விஷயங்கள், அதாவது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுமோ, நமக்கு தரமாட்டாங்களோ, நீங்க பயந்த விஷயம் கூட பத்தி வச்சுக்கோங்க, ஈஸியா ஃபைனலைஸ் ஆகும், அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனா நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதியான கிரகம் பொதுவாவே காலபுருஷ இடத்துல குரு பகவான் உச்சம் அடைகிறதுனால எப்பவுமே நீங்க உங்களுடைய பூர்வீக சொத்து ஒரு பாகம் இல்ல கொஞ்சமாவது கம்மியா வாங்கிக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு சிறந்த வளர்ச்சியையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சரிசமமா நீங்க எப்பவுமே கேட்காதீங்க. சில இடங்கள் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கிரக அமைப்புல நமக்கு யோகங்கள் கிடைக்கும். அதையும் இங்க நம்ம பாத்துக்கலாம். அப்ப இந்த குரு பகவானுடைய பயிற்சிகள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏப்ரல் மாசம் வரைக்கும் கட்டாயம் நீங்க கவனமா தான் இருக்கணும். சரி, அடுத்த எடுத்து வச்சுக்கோங்க. ராகு கேது பயிற்சி பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் தான் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? டிசம்பர் மாதம் உங்களுக்கு ராகு கேது. அப்ப டிசம்பர் மாதம் ராகு கேது பயிற்சிங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துல இருந்து மகரத்துக்கு வந்துருவார். அப்போ உங்க ராசியை பார்த்த ராகு, உங்க ராசியை பார்த்த ராகு. இப்போ இதே கேது பகவான் பாத்தீங்கன்னா அதே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு பாத்தீங்கன்னா பயணம் பண்ணுவார். கேது குருவோட இணைகிறாரு. அப்போ உங்க குடும்பாதிபதியோடும் பூர்வ புண்ணியாதிபதியோடும் கேது பகவான் பயணம் பண்ணதா ஆன்மீக சுற்றுலா நீங்க அழகா போயிட்டு வரலாம். அதுவும் வீட்டுல வச்சுக்கோங்க, பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆசைப்படுறாங்கன்னா எந்த கோவிலுக்கு ஆசைப்படுறாங்களோ அந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு போறதை விட உங்க குடும்பத்துல பெரியவங்க ஆசைப்பட்ட கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சப்போஸ் நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க, வெளிநாட்டுல இருக்கீங்க, எப்படி வருதுன்னா கண்டிப்பா இந்த 2026 நீங்க வரீங்க, ஒரு குடும்பத்துல சேரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க ஒரு கோவில் ஆன்மீக சுற்றுலா நீங்க போயிட்டு வர்றது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும். அதே போல அதிகப்படியான கடன் வாங்குறதோ, இடத்துக்காகவோ இல்ல தொழிலுக்காகவோ கடன் கொடுக்கறதோ, கடன் பாத்தீங்கன்னா நீங்க அமைப்புல தர்றதும் குறைச்சுக்கோங்க. அது சில மாற்றங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிளஸ்ஸா தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எந்த இடத்துல எது செய்யறோம், ஏன்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல தசா புத்தி ரொம்ப முக்கியம். இந்த கோட்சார பயிற்சி 25% தான் உங்களுக்கு அதிகப்படியாக யோகத்தையும் கொடுக்கும், பிரச்சனையும் கொடுக்கும். ஆனா அவங்க தசா புத்தி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அது மிங்கில் ஆகும் போது அந்த பாவக ரீதிய விஷயத்த பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு அமைப்பை கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ இந்த அமைப்பு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ராகு உங்க ராசியை வேற பாக்குறாரு. அப்ப ராகு பகவான் காலபுருஷ 8ஆம் இடத்தை பாக்குறாரு. ராசியை பார்க்கும் போதும் 7வது பார்வை பாத்தீங்கன்னா அதே குரு பகவானையும் கேது பகவானையும் பார்ப்பாரு. சரி, அடுத்து 3வது பார்வை வச்சுக்கோங்க, எங்கன்னா 5ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. சோ குரு பகவான் பாத்தீங்கன்னா 2-5க்கு உண்டான யோகாதிபதியா இருந்தாலும் கூட உங்களுக்கு யாரோட இணைவு, கேதுவோட இணைவு ஏற்படுது. அதே ராகு பகவான் உங்க ராசியையும் அந்த 5ஆம் இடத்தையும் பார்வை செய்யறார். இந்த இடத்துல பாத்தீங்க வச்சுக்கோங்க, உங்ககிட்ட சொத்து இருக்கு, நீங்க தான் உங்க அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கச்சிகளுக்கு சப்போஸ் பிரிச்சு கொடுக்கணும், நீங்க கார்டியனா இருக்கீங்க இல்ல நீங்க பொறுப்புல இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டா கொடுத்துருங்க. ஏன்னா 2026 சனி பகவான் பயிற்சி கிடையாது, 5ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்காரு. 3 நாளுக்கு உண்டான கிரகம் ஆயிட்டாரு அவரு. சரிங்களா? சனி பகவான் தான் உயிர் சொத்து. உங்ககிட்ட பொறுப்பு இருக்கு அப்படின்னா அது யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அதை நீங்க முன்னாடி நின்று கரெக்டா பிரிச்சு கொடுத்துருங்க. பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா ராகு பகவானுடைய பார்வை இருக்கு. நாளைக்கு நீங்க சரியாவே செஞ்சாலும் கூட, நல்லவங்களா இருந்தா கூட தேவையில்லாத வீண் பழி பாவங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அப்ப நல்லது பண்ணாலும் இந்த காலகட்டத்துல என்ன உங்களுக்கு அவமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப பொறுப்பு இருக்கு அப்படிங்கும் போது அந்த பொறுப்பை எப்படி செய்யணும், யார் மூலியமா செய்யணும், 4 பேர்த்த வச்சு உங்க ஃபேமிலிக்குள்ளார கலந்து பேசி யாருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா பெருந்தன்மையா பிரிச்சு கொடுத்துருங்க. அது இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரி, எந்த மாதிரி கோயில்கள்லாம் போகலாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது பரிகார முறை நம்ம கடைசியில பார்ப்போம். ஆனா உங்களுக்கு யோகம் எடுத்தீங்கன்னாவே திருச்செந்தூர் கோயில் வழிபாடு தான் நீங்க அடிக்கடி எடுக்கணும். அதே மாதிரி முருகபெருமானுக்கு திரிசத பூஜை நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரம் செய்யக்கூடிய இடத்துல வழிபாடு முறை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யோகங்கள் கிடைக்கும்.
ஏன்னா குரு பகவான் உச்சம் அடைகிறாரு. ஏன்னா குரு பகவானாவே மந்திரம் எடுத்துக்கலாம், ஆலயம் எடுத்துக்கலாம். அவர் உச்சம் அடைகிறாருங்க. யார்? சந்திர பகவான் வீட்டுல நீர் ராசியில வந்து அமர்றாரு. சோ திருசதைன்னா 300 மந்திரங்களை சொல்லி முருகபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை செய்யும் நேரம். அந்த காலம் செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த யோகத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பா கொடுக்கும். நீங்க அடிக்கடியே செய்யறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். சரி, அடுத்து வந்து பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார கிரகம் பாத்தீங்கன்னாவே குரு பகவான் தான். நீங்க ஏப்ரல் மாசம் வரைக்கும் தான் எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் போடாம கொஞ்சம் கவனமா இருக்கணுமே தவிர, மத்தபடி வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றமெல்லாம் கட்டாயம் கிடைக்கும். உங்க தொழிலாகட்டும், உங்களுடைய லாபங்களாகட்டும் எல்லாமே சிறப்பா கிடைக்கும். அடுத்த ஒரு பிரான்ச் வைக்கிறதுக்கும் அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சரி, அதே போல உங்க ஃபேமிலிக்குள்ள சுபகாரியம் நடக்கும், திருமண வாய்ப்பு, 2ஆம் தாரமான வாழ்க்கை முறை, அதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? முதல் திருமணத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, பிரிஞ்சிருக்கும் அப்படின்னா அதுல டைவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குடும்பாதிபதி 8க்கு போய் உட்காரும் போதே உங்களுக்கு சில வகையான பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும். சரிங்களா? இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேர்த்துக்குள்ள யாருமே வரக்கூடாது தேர்ட் நம்பர்ஸ். அது அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அது மனைவியோட அம்மா அப்பாவா இருக்கட்டும், உங்களுடைய அம்மா அப்பாவா, அது எதா இருந்தாலும் உள்ள ஃபேமிலியில விட்டீங்கன்னா தான் பிரச்சனையே வரும் உங்களுக்குள்ளார. ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குழந்தைகள் வழியில பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் சேர்த்துறது, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பு வகையான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணி கொடுங்க. ஏன்னா குரு பகவான் தான் குழந்தைக்கு உண்டான கிரகம். ஸோ அந்த குழந்தை அமைப்புல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க இருக்காரு? உச்சமா வந்தாலும் அவங்க பெயர் புகழ் பட்டம் பதவி எல்லாமே கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு பிடிச்ச தொழிலை நீங்க அமைக்கணும். சரி, இந்த ஃபீல்ட் நல்லா இருக்கும், இப்ப அது பெஸ்டா இருக்குன்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா அதை அவங்க சைன் பண்ணுவாங்களா? அது வந்து சமாதானம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதுல நீங்க இறக்கி விட்டீங்கன்னா தான் அதற்கான விஷயங்கள் மாற்றங்கள் அவங்களுக்கு சிறப்பா அமையும். அதையும் இங்க நீங்க மறக்க கூடாது. சரி, அடுத்த விஷயம் எடுத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை பார்த்துட்டோம். அதே மாதிரி நீங்க பெண் பார்க்க போகும்போது கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள கூட கூட்டிட்டு போக கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள கூட்டிட்டுனா ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்களுடைய ஆசைகள், உங்க தேவைகள், எண்ணம், கனவுகள் யார்கிட்டையும் பகிராதீங்க. அதுவே உங்களுக்கு டிராபேக் தான். சொல்லுவீங்க, செய்ய மாட்டீங்க, தாமதமாகும், இல்ல செய்யணும்னு தோணாது. ஆனா நீங்க சொன்ன விஷயம் யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க. யாருங்க? நீங்க சொல்லுவீங்க, அதான் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளோ ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தர் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருவாங்க. அப்ப என்னன்னா சொல்லக்கூடிய விஷயம் வந்து நீங்க மேக்சிமம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அது இங்க ரொம்ப உங்களுக்கு முக்கியமான அமைப்புல இருக்கீங்க. சரி, இப்ப கேது பகவான் வந்து 9ல வந்து உட்கார்ந்துட்டார். அப்ப தந்தை உடல் ரொம்ப கவனமா இருக்கணும். தாயார் வந்து பாத்தீங்கன்னாலுமே அவங்க உள்ளமைப்பில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அவர் 5ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. காலபுருஷன் 12ஆம் இடம். சோ அதே காலபுருஷன் 4ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடமா இயங்குது. சரிங்களா? சோ அப்படின்னா தாய் தந்தையர் அக்கறை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வருஷம் ஒருக்காவோ இல்லை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான மருத்துவ செலவு எப்படி செய்யணுமோ எல்லாமே செய்யுங்க. அதே மாதிரி ஒரு ஆயுள் ஹோமம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு தான். அதுவும் தவறு கிடையாது. அப்ப ஜாதகம் இல்லைங்கன்னு சொன்னீங்கன்னா திங்கட்கிழமை வளர்பிறையும் உங்களுக்கு வியாழக்கிழமையிலையும் தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்? தாய் தந்தையருக்கு ஆயுள் ஹோமம் வச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல உங்க பெரியம்மா, பெரியப்பா அந்த வகையில வந்து துணிமணிகள்லாம் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா குரு பகவானாவே குடும்பத்தில் உள்ள பெரியோர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசான்கள் எடுத்துக்கலாம். 2, 5 உங்களை ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னாவே எப்பவுமே என்ன பண்ணுங்க? வீட்டுல பெரியவங்களை மதிச்சாவே போதும். அவங்க தேவைகளை நீங்க செஞ்சு கொடுத்தாவே உங்களுக்கு 2, 5 அழகா இயக்கத்தை கொடுக்கும். அதே போல உங்க கற்றுக் கொடுத்த குருமார்கள் அவங்களோட வழிகாட்டுதல் வந்து நீங்க பின்பற்றுறது கொஞ்சம் உங்களுக்கு எதை வச்சுக்கோ, தொழில் ஸ்தானத்துல கொஞ்சம் வருமானம் வரல, இல்ல கொடுத்த இடத்துல பணம் வரல அப்படின்னா உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஒரு குருகிட்ட போய் வச்சுக்கோங்க. பழங்கள் வாங்கி கொடுத்துட்டு அவங்க சந்திச்சுட்டு பேசிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. தடை கண்டிப்பா விலகிடும். ஏன்னா 2, 5 யோகாதிபதியே உங்களுக்கு யாருங்க? குரு பகவான் தான். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் நன்மை தந்துதான் ஆகணும். அப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ திருச்செந்தூர் வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வியாழக்கிழமையோ இல்ல செவ்வாய்க்கிழமையோ இருக்குது மிகவும் சிறப்பு. அதுவும் பௌர்ணமி திதி வரும்போது போயிட்டு வாங்க திருச்செந்தூர். ரொம்ப 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 நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? தடைகள் அனைத்தும் விலகும். இயர் ஒன்ஸ் நீங்க போயிட்டு வரது இன்னும் சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும். சரி, அடுத்து எடுத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில சொல்லியிருக்கேன், பெண் பார்க்க போகும்போது நட்புகளை கூட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் நான் லவ் பண்றேங்க அப்படின்னா லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. சரிங்களா? கேது பகவான் 9ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. சனி பகவான் 5ல இருக்காரு. அதே மாதிரி குரு பகவான் 9ல இருக்காரு. கௌரவமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் வந்து நீங்க ஃபேமிலி கிட்ட சொல்லி அதை அரேஞ்ச் மேரேஜை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
சரிங்களா? அவசரப்பட்டு நீங்களா எந்த முடிவு எடுக்காதீங்க. அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு நீங்க வெளியில போறதோ இல்ல மறைமுகமான இதுல இருக்கிறதோ தவறு. தாராளமா பெரியவங்க ஏத்துக்குவாங்க. உங்களது நியாயமான காதலா இருக்கு அப்படிங்கும்போது பெரியவங்ககிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் காதல் திருமணத்துக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி உத்தியோகம் கிடைக்குமா? அரசாங்க வேலை கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. உங்க முயற்சி அப்படியே அத்தனையும் கைகூடும். ஆனா ஏப்ரல் மாசத்துக்கு மேற்கொண்டு தான் கைகூடும். சரி, நான் அரசாங்க வேலைக்கு போகும்போது பணம் கட்டணுமா? ஏதாவது பணம் வந்து குடுத்தா தான் கிடைக்குமா? அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே வந்து சூரிய பகவான் தான் அரசாங்கம். செவ்வாய் பகவான் அதிகாரம், குரு பகவான் பதவி, சனி பகவான் கர்மா. இயற்கையாவே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அழகா அமைஞ்சிருக்காங்க. அதனால நீங்க கரெக்டா எக்ஸாம்ஸ் எழுதி நீங்க உங்களுக்கு உண்டான லைன்ல போனீங்கன்னா கட்டாயம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதுல எந்தவித மாற்றம் கிடையாது. முயற்சி பண்ணுங்க. உங்க முயற்சிகள் அத்தனையும் கைகூடும். அது எப்பங்க? ஏப்ரல் மாசம் வரைக்கும் தான் நீங்க கவனமா இருக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். சரி, அடுத்து எடுத்தீங்கன்னா வெளியூர் போலாமா? வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நீர் ராசியில பிறந்திருக்கீங்க. காலபுருஷன் கூட 4, 8, 12 வந்து நீர் ராசி தான். மேக்சிமம் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்க நிறைய 80% வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி ரொம்ப முக்கியம். குரு மகாதசை வந்து பாத்தீங்கன்னா புத்தி காலம் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் அமைச்சு கொடுப்பார். சரிங்களா? அதே மாதிரி எப்பவுமே காலபுருஷ 8ஆம் இடத்துல நீங்க பிறந்திருக்கிறதுனால இயற்கையாவே நீங்க உள்ளூருக்குள்ள நீங்க வேலை பண்றது, அதாவது அம்மா அப்பா பிறந்த ஊர்ல நீங்க வந்து வளர்றீங்க, வேலைக்கு போறீங்க, அங்கேயே இருக்கீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கம்மியா தான் இருக்கும். ஒரு புது ஊர் கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாறி இருந்தாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசி நல்லா சிறப்பா ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா? அப்போ உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தை நீங்க வணங்கணும். அது அம்மன் தெய்வமா இருக்கட்டும், இல்ல காவல் தெய்வமா இருக்கட்டும். அந்த தெய்வத்துக்கு நீங்க வழிபாடு முறை வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம், இல்ல செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கலாம், அமாவாசை, பௌர்ணமி இந்த காலங்கள்ல சிறப்பான வழிபாடு எடுத்துக்கோங்க. அதே போல குலதெய்வ வழிபாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறந்தது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியே என்ன அது உங்களுக்கு குரு பகவானா வராரு இயற்கையாவே. அவரு யோகாதிபதியா வேற வராரு. அவரு 2026ல உச்சமா வேற வர போறாரு. அப்ப நிறைய விஷயங்கள் மாற்றங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்ப நீங்க செய்யக்கூடிய விஷயத்த மட்டும் கரெக்டா பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா அனைத்து காரியங்களும் கைகூடும் உங்களுக்கு. அப்ப குலதெய்வ வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா ஆண் தெய்வமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழ மாலை வந்து கோர்த்து நீங்க வழிபாடு எடுத்துக்கணும். அது எவ்வளவுன்னு கேட்டீங்க அப்படின்னா 21, 24, 27, 48, 54, 63, 71, 88 இல்ல 108 இந்த எண்ணிக்கையில வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் வாங்கி பன்னீர், கஸ்தூரி மஞ்சள், பச்சை கற்பூரம் இதுல எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவுங்க. கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா வெள்ளை நூல் வாங்கி அதே பன்னீர், பச்சை கற்பூரம், கஸ்தூரி மஞ்சள்ல அந்த வெள்ளை நூலை வந்து மஞ்சள் தடவி என்ன பண்ணுங்க காய வச்சு ஒரு கோனூசி எடுத்து நீங்க வந்து ஒவ்வொரு கனியை குத்தும் போதும் சகல காரியங்களும் கை கூடட்டும் சொல்லிதான் நீங்க ஒவ்வொரு கனியா குத்தணும். அந்த கனி வந்து கோர்க்கும் போது நல்ல மனசை வந்து திருப்தியா வச்சுக்கோங்க. உங்க கையால் என்ன பண்ணணும் கோர்த்துட்டு நீங்க இந்த வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னொன்று எலுமிச்சம்பழம் மாலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ வாசனையா இருக்கும். நீங்க குலதெய்வத்துக்கு கொண்டு போய் நீங்க போட்டீங்கன்னா அந்த அடுத்த நாள் கூட அந்த என்ன பண்ண மாட்டாங்க மாலையை வெளியே வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கஸ்தூரி மஞ்சளும் பச்சை கற்பூரம் பன்னீரோட வாசனை கமகமன்னு இருக்கும். ஸோ நீங்க வந்து கருவறைக்குள்ள வச்சுக்கோங்க. வெளிச்சமும் உங்களுக்கு காத்தும் கம்மியா இருக்கு இல்லைங்களா? அப்ப அங்க இந்த வாசனை இன்னுமே வச்சுக்கோங்க பவர்ஃபுல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய மாற்றம் கட்டாயம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வழிபாடு வந்து உங்க குலதெய்வத்துக்கு எடுத்துக்கும் போது தெய்வம் கூடவே இருக்கும். சரிங்களா? வேற என்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்கான விஷயங்களும் எங்களுடைய ஜோதிட பெருமக்கள் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. 12 ராசிக்கும் வந்து அழகா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் இந்த 2026ஆம் ஆண்டு அனைத்து விதமான வளமான வாழ்க்கையை உங்களுக்கு அளித்து என்று மனதார வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளத்துடன்.